ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சையோட எபிசோட் 6 பார்க்க போறோம். பிலிப் நேத்து நீ பண்ணது பெரிய விஷயம்பா. ரோடியஸ் ஆனா அது என்னால வந்த தலைவலி. அவனுக்கு எரிச கடத்தினது ஓகே, என்னையும் ஏன் தூக்குனானுங்கன்னு கேட்பான். பிலிப் கிரே ரெட் பிளட் லைன் வந்துட்டா. பொலிட்டிக்கலாவும் சரி பிசிக்கலாவும் சரி அவங்க யூஸ் பண்ண பாப்பாங்கன்னு பைவளையும் புரிஞ்சுக்கிட்டு சரி கிளைன் தான் எல்லாம் பண்ணாங்கன்னு ஆக்சுவலா இது அபிஷியலா கிளைன் தான் ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தினதா முடிவு பண்ணிக்கலாங்கிற பேச்சுக்கு வந்திருப்பாங்க. இதால பேச்சு எப்படி போனாலும் சரி, பொலிட்டிக்கலா எப்படி மாறினாலும் சரி பிரச்சனை இல்ல. ஒரு ஸ்வாட் கிங் கைவசம் கூட இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைப்பான். இந்த இடத்துக்கு பிலிப்போட மனைவியான ஹில்டா வருவா. ரோடியஸ் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு சிம் பண்ணுவான். அவ எதுவும் பேசாம அப்படியே கிளம்பிருப்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள என்ன தப்பு பண்ண, இவங்க எப்படி போறாங்கன்னு நினைப்பான். எரிஸோட தாத்தா வந்துட்டு பால் மகன் எங்கடான்பான். நம்மளால இன்ட்ரோடியூஸ் ஆகிறத பார்த்துட்டு அந்த ஸ்கவுண்டரோட பையன் பொலைட்டாவா இருக்காதுன்ட்டு என் பேத்தியை நீயா காப்பாத்தினேன்பா. அவன் கிளைன் தானு சொல்லவும் என் வீட்டுல வச்சு எங்கிட்டே போய் பேசுறேன்பா. ரோடியஸ் பிலிப் தாங்க இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாருங்கவும் பெருசு கூப்பிட்டு அடிச்சு பறக்க விட்டு ஏன்டா என் பேத்தியை காப்பாத்தினவனுக்கு இவ்வளவுதான் மரியாதையான்பா. பிலிப்பும் எதுக்கு கிராட்டிடியூட்லாம் காட்டிட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தந்தானு பேசிக்கலான்னு பாத்தாங்கன்பா. பெருசு அமைதியாகவும் ரோடியஸ் என்ன பஞ்ச் பண்ணதுக்கு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேங்கிறாரு நினைச்சிட்டு இரு இந்த ஆள் பேத்தி அப்படித்தானே நினைப்பான். அந்த ஆள் கூப்பிட்டு என் பேத்திக்கு மேஜிக் சொல்லி கொடுங்கவும் இவ்வளவு மனசுக்குள்ள இந்த ஆள் கிட்ட இருந்தா அவளுக்கு இப்படி ஒரு புத்தி வந்திருக்கும் போல நினைச்சிட்டு எதுவா இருந்தாலும் அவங்களே வந்து கேட்க சொல்லுங்கன்பா. பெருசு டென்ஷன் ஆயிருக்கும், என்னடா பேசுனின்ட்டு. ரோடியஸ் எங்க ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்க வந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருந்தா அவங்க எப்படி வளர்ந்து பொலைட்டா ஹம்பலாலா இருப்பாங்கன்பா. பெருசு நீ சொல்றதும் செய்தான்ட்டு எரிசுன்னு கத்துவாரு. பார்த்தா இடமே அதிரும். எரிஸ் வந்ததும் கேட்டீங்களான்பா. பெருசு நீயா கேட்டுக்கன்கவும் அப்ப நீங்க கேட்டு என்னைய கேட்க சொல்றானான்பா. பெருசு சொன்னதை மட்டும் செய்யுங்கவும் அவ எனக்கு மேஜிக் கத்து கொடுன்பா. பெருசு பொலைட்னா இப்படியா கேட்கறதுன்னு பாரு. ரோடியஸ் மனசுக்குள்ள இந்த ஆளு வேறன்னு நினைப்பான். அவ பார்த்தா முடியலாம் கை வச்சு லைட்டா சாஞ்சு எரிஸ்க்கு மேஜிக் கத்து கொடுமையாவுன்பா. ரோடியஸ் எல்லாம் முழிப்பான். ரெண்டாவது இதை பார்த்த பெருசும் பிலிப்பும் இன்னும் கொஞ்சம் இடுப்புல எல்லாம் கை வச்சுட்டு சொன்னா நல்லா இருக்கும்பாங்க. கூட இருக்க சர்வன்டா ரோடியஸ் கிட்ட பாப்பா இங்க இருக்க பீச் பீப்புளை பார்த்து தானே வளர்ந்துருக்கா, அவங்கள மாதிரி பொலைட்டா கேட்கணும்ட்டு தான் இப்படி கேட்கறான்கவும். எரிஸ் வந்தவ மத்த விஷயங்கள்லாம் வேணாம், மேஜிக் மட்டும் சொல்லி கொடுமையாவுன்பா. ரோடியஸ் மியாவுன்னு சொன்னா பொலைட்டாடான்னு கத்துவான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எரிஸ் முடிக்கிறத காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சாப்பிடணும்னு இருக்கும் டேபிள்ல. இல்லைன்னா அதெல்லாம் ஜொல்லு ஊத்திட்டு பாக்குறத ரோடியஸ் ஒரு மாதிரி ஆக்வர்டா பாப்பான். இதுக்கப்புறம் அவங்களுக்கான ஸ்வாட் ட்ரைனிங் நடக்கும். அப்படியே நம்ம பைவளையும் மேஜிக்லாம் சொல்லி கொடுப்பான் ரெண்டு பேத்துக்கும். எரிஸ்லாம் நெருப்பு வர வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. ரோடியஸ் நைட்டுக்கு வந்து ராக்ஸியோட செல பண்ணுவான். அடுத்த நாள் எப்பவும் போல விஷயங்கள் போறப்ப பைவள கிளைனுக்கு மேக்ஸ்லாம் சொல்லி தருவான். ஆனா எரிஸ்க்கு அதுல இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மேஜிக்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபயர் மேஜிக் பண்றேன்ட்டு பக்கத்துல கொளுத்தி விட்டுருப்பா. ரோடியஸ் தான் அதை அணைச்சிட்டு அவளை தேடலான்னு பார்த்தா அவளை எங்க தேடியும் இருக்க மாட்டா. ஆக்சுவலா மாச கணக்குல அவன் சொல்லி கொடுப்பான். அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா குத்தி போட்டு ஓடிடுவா. அப்புறம் அவளை சேஸ் பண்ணா திரும்ப குத்திட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பா. எனக்கு மாச கணக்குல இதே வேலையா இருக்குன்னு நினைச்சிட்டு போனவன் வைக்குள்ள அவ படுத்துட்டு இருக்கத பார்த்துட்டு சீக்கிரம் எந்திரிச்சு வா, நீ படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்பா. அவன் நல்லா அசந்து தூங்குறத பார்த்துட்டு பயவுள்ள அங்க இங்கேயும் கை வைப்பான். தப்புன்னு ரியலைஸ் பண்ணவன் இங்க பாருங்க எந்திரிங்க போய் லெசன் கத்துக்கலான்பா. ஆல்ரெடி பயவுள்ள ராக்ஸியோட பேண்ட் எல்லாம் தூக்கி வச்சிருக்கான்ல, அதே போல சில கலெக்ஷன்ஸ் வேணும்ட்டு இவளோட தூக்கலான்னு பாப்பான். எரிஸ் முழிச்சு பந்தாடி இருப்பாவன. இதுக்கப்புறம் சின்ன பையனோட்ட அழுதுகிட்டே போய் கிளைன் கிட்ட அவளை சமாளிக்கிறதுக்கு உதவி கேட்பான். அவளுக்கு வந்து படிக்க வைக்கலான்னு பார்த்தா அவ போரிங்கா இருக்குன்னு கத்துவா. ரோடியஸ் உடனே கிளைனுக்கு கண்ணடிப்பான். அவ எனக்கு கத்தி மட்டுமே எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்பதான் என் பார்ட்டி த ஃபேங்ஸ் ஆஃப் த பிளாக் வுல்ஃப்ல 6 பேர் இருந்தாங்க. அதுல 2 ஸ்வாட்ஸ்மேன், ஒரு ஃபைட்டர், ஒரு தீஃப், கூடவே ஒரு மேஜ், அப்புறம் ஒரு கிளரிக். என்னதான் சண்டையை பார்த்துக்கிட்டாலும் சப்ளைஸ் வாங்குற விஷயம் மத்ததெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்கிறப்ப இந்த கதைக்கு ஏறி சிக்கியிருப்பா. ரோடியஸ் எதுவுமே தெரியாத போல என் அப்பா அம்மா அந்த பார்ட்டில இருந்தாங்களான்னு கேட்பான். அவளும் ஆமா கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்குங்கவும். ரோடியஸ் இதை சிம்பிளா முடிச்சிருவான்னு நினைக்கிறேன்னு நினைப்பான். அவ அவன் பேரண்ட்ஸ் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாங்கவும் உள்ள மேக்ஸ்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கேட்பான். அவ ஆமா நான் தனியா டிராவல் பண்ண வேண்டியது, சோறு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு கட்டத்துல மாஸ்டர் போட்ட எச்சத்தெல்லாம் திங்க வேண்டியதா போச்சு. இதால ஏகப்பட்ட நோய்வாய்ப்பட்டன்பா. ரோடியஸ் இப்ப இல்லாம சொல்லணும்னு நினைக்கும் போது எரிஸ் அதுல மோட்டிவேட் ஆகி படிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஸ்டார்டிங்ல ட்ரபிள் இருக்கும். ரோடியஸ் வந்து கத்து கொடுன்பா. இவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுட்டு கண்ணடிச்சு காட்டுவான். இதுக்கப்புறம் ஸ்வாட் பிராக்டிஸ் போனா அங்க எரிஸ் ஃபயர் ஆகாத பார்த்துட்டு என் கிளாஸ்ல இப்படி இருக்கலாம்லன்பா ரோடியஸ். கிளைன் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆப்போனன்ட் மேல கவனத்தை செலுத்துங்க. மூமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவா யோசிச்சு ஃபைட் பண்ணுங்க. உங்க ஆப்போனன்ட்டை விட கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா தான் உங்களுக்கு ஓப்பனிங்கே கிடைக்கும்பா. ரோடியஸ் எரிஸ் தாக்க வரப்ப கண்ணை மூடுவான். அவ கண்ணை மூடாம பாரு, ஆப்போனன்ட்டோட கண்ணை பாரு. அப்பதான் அவங்க என்ன மூமெண்ட் வைக்க வராங்கன்னு உனக்கே தெரிய வரும். தெளிவா நல்லா யோசிச்சு அவங்க எப்படி அடிக்க வராங்கன்னு பார்த்து ஃபைட் பண்ணுங்கிறப்ப ரோடியஸ் யோசிக்க சொல்றாளா இல்ல யோசிக்க விடாம தடுக்கிறாளான்னு நினைப்பான். எரிஸ் கிட்ட இங்க பாரு அவன் ஒன்னும் சரண்டர் ஆகல, மொத்தமா முடிச்சு விடணுங்கிறப்ப அவ ரோடியஸை போட்டு அடிச்சு பொழந்திருப்பா. நீ இந்த ஸ்வாட் விஷயம் மட்டும் வந்துட்டா ரொம்ப வீக்கடான்பா. இல்லைன்னா அதெல்லாம் இல்ல, நீ ஸ்வாட பிடிக்காம வச்சு உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனுக்கு இல்ல. கூடவே நீ வயசுல பெரிய பொண்ணுங்கிறப்ப எரிஸ் எனக்கு நல்லா தெரியுதுன்பா. இல்லைன்னு ரோடியஸ் கிட்ட எப்பவுமே அடுத்தவங்க உன்னை தாக்க வரப்ப மட்டும் ஒரு மாதிரி ஆயிரியே ஏன்னு கேப்பா. அவன் ஒரு பர்சன் ரியலா தாக்க வரப்ப எனக்கு லைட்டா பயமாயிருது, அதனாலதான் சிலதை சமாளிக்க முடியலங்கிறப்ப
கேக்குறப்ப அவ இது ரொம்ப பரிதாபகரமா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா பீப்புள்லாம் உன்னை டவுனா தான் பாப்பாங்கன்பா. கிலைன் அப்படிலாம் இல்ல, க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்ல சரிப்பட்டு வரல, ஆனா மேஜ்ல சூப்பரா பண்ணுவான்பா. எரிஸ் அப்படியா, ஏதோ ஒண்ணுன்பா. ரூடியஸ் எதுக்கு அடிச்சான்னு யோசிப்பான். கிலைன் உன் காலு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறத மட்டும் என்னால எதுவும் பண்ண முடியாது, அதை நீ தான் பாத்துக்கணும்பா. ரூடியஸ் சரிங்கிறப்ப எரிஸ் அவனை எழுப்பி விட்டு ஈவினிங் கிளாஸ் முடியறதுக்குள்ள இன்னொரு ரவுண்ட் போலான்பா. அவன் என் விஷயத்துல கொஞ்சம் ஸ்லோவா போலாமேங்கிறப்ப அவன் நீ பலவீனமா வந்துட்டு என்கிட்ட பேசக்கூடாதுன்பா. ரூடியஸும் நினைச்சண்டான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ராத்திரி ஆகி பெட் போகவும் தினம் இப்படி சோர்ந்து போயிட்டே இருக்க, நாளைக்கான லெசன்ஸை வேற ப்ரிப்பேர் பண்ணணும்ட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆவான். சம்பாதிக்கல எவ்வளவு கஷ்டமானு புலம்பிட்டு செல்ஃபி நானும் யூனிவர்சிட்டி சேர்ந்து போகணும்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்ட்டு அடுத்த 5 வருஷம் தான் நான் பாத்துக்கலான்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் எப்பவும் போல கிளாஸ் ஆகும், ஆனா அவ வெறி ஆயிருப்பா. பார்த்தா மாச கணக்குல லீவ் இல்லாம போயிருக்கும், அதான் வெறி ஆயிருப்பா. இதுக்கப்புறம் எரிச ரூடியஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அவன் கொட்டாய் விட்டு வரதை பார்த்துட்டு வேகமா எடுத்துட்டு போவா. அவனும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல தனியா போறலாம் ஆபத்து, திரும்ப உங்களை தூக்கிட்டா பிரச்சனைன்பா. மனசுக்குள்ள அந்த சாவெல்லாம் கண்ணெதிர பாத்துருப்பான்ல, ஆக்சுவலா எனக்குன்னு நினைக்கிறப்ப அவ அதெல்லாம் பாத்துக்கலாம் இப்ப போலான்பா. ரூடியஸ் டக்குன்னு ஐஸ் வைக்கிற போல உங்களுக்கு ட்ரெஸ் லவ்லியா இருக்குன்பா. அவன் மண்டையிலே தட்டிட்டு முன்னால போயிருப்பா. எரிஸ் கடக்கடையா ஓடுவா. ரூடியஸ் மனசுக்குள்ள அசுரா கிங்டம் ஃபிட்டோவா ரீஜியன்லயே ரோவா தான் லார்ஜஸ்ட் சிட்டி, இங்க சுத்தி எல்லாமே அழகா தான் இருக்கும்ட்டு செவுத்தெல்லாம் தேய்ச்சிட்டு இருப்பான் கண்ணத்தை வச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா யார்தான் வேணான்னு சொல்லுவான்பா. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்திருப்பாங்க. இவ்வளோ ஒவ்வொரு பொருளும் அதுக்கான ரேட் என்னங்கிறதெல்லாம் எழுதி வச்சுப்பான் நோட்ஸ்ல. இந்த இடத்துல கடையில ஒருத்தர் கூப்பிட்டு லார்ட் மேனர்ல இருக்க பையன் தானான்னு கூப்பிடுவான். என்னையா அங்க சொல்றீங்கன்னு கேட்டா, நீ தான் ஆளை பார்க்க சும்மா டிப்பு டாப்பா இருக்கே தம்பின்ட்டு உங்களுக்குனே ஏத்த போல ஒரு பொருள் வச்சிருக்கன்பா. பார்த்தா இது ஒரு மெடிசனா இருக்கும். ரூடியஸ் இது எதுக்குன்னு கேட்டா, அந்த ஆளு இந்த மருந்தை மட்டும் ஒரு பொண்ணு ஒரு சிப் அடிச்சா போதும் தம்பி, அந்த பொண்ணு அவளையே அர்ப்பணிச்சிருவா. நான் சொல்ற விதம் என்னன்னு புரியுதோ இல்லையோ, இதுவும் அப்பாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தம்பின்பா. இவ்வளவு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்க எரிஸ் வந்துட்டு, ஆமா என்ன எழுதிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்பா. ரூடியஸ் எனக்கு புரிஞ்சா போதும், எனக்காக தான் எழுதுறன்பா. அவ அப்படி என்ன எழுதுறீன்னு கேட்டா, பொருளும் அதுக்கான பலையும் எழுதுறன்பா. அவ அது எதுக்குன்னு கேப்பா. அவன் எம்எம்ஓ ஸ்ட்ராட்டஜிக்கான பேசிக்ன்பா. அவளுக்கு துளியும் புரிஞ்சிருக்காது. அவன் அங்க பாரு அந்த பொருள்லாம் 5 காப்பருக்கு விற்கிறாங்க, ஆனா இந்த கடையில 4 காப்பருக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் 3க்கு வாங்கி 4க்கு வித்தா உனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்டா, அவ 5 - 3 + 4 மொத்தம் 6 காப்பர்ன்பா. இவ்வளவு தப்புங்கவன். கிளைன் தான் 4 - 3 1ன்பா. ரூடியஸும் கிளைன் தான் வின்னருங்கவன். அப்ப நெக்ஸ்ட் டைம் நானும் தான் ஜெயிப்பேன். இப்ப என்கிட்ட 10 காப்பர் இருக்குன்னா அது ஒண்ணு சேர்ந்தா 11 காப்பர் ஆகாதான்பா. ரூடியஸ் எதுக்கோ பாராட்டியே வைப்போம், ஏன்னா இவளையே நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிட்டு. ஆமா சூப்பரா சொன்னா, நீ கிளவர் தான்ங்கவன். அவன் நான் இயற்கையாவே அப்படிதான்பா. கடைக்காரன் ஏங்க சார் இதை வாங்குறீங்களா இல்லையான்னு கேட்பான். இதுக்கப்புறம் புக் வாங்கலான்ட்டு போனா, ஆல்ரெடி இவங்கிட்ட இருக்க பொட்டானிக்கல் டிக்ஷனரியே எங்க 7 கோல்ட் காயினுக்கு தான் தரதா இருக்கும். இவ்வளவு இது 1 லட்சம் என்னன்னு கணக்கு பண்ணா 7 லட்சம் என் வருது. அம்மால எப்படா வாங்கினாங்கன்னு யோசிப்பான். இப்போதைக்கு புக் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நினைக்கிறப்ப எரிஸ் வந்துட்டு நான் வாங்கி தரேன்பா. ரூடியஸ் வந்து கேட்கறான்ட்டுலாம் கேட்க கூடாதுன்ட்டு, ஆமா எப்படி தருவின்னு கேட்டா, அவ என் தாத்தா பார்த்து பாருன்பா. அவன் இருந்தாலும் இந்த ஆஃபரை மறுக்கிறன்பா. அவ ஏன்னு கேட்டா, இங்க பாரு என் மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமான்பா. அவ கோல்ட் காயின்ஸ் தானங்கவன். அவன் 2 சில்வர் காயின் தான்பா. எரிஸ் அது ரொம்ப கம்மின்ட்டு கிளைன் கிட்ட கேட்டா, அவ 2 கோல்ட் காயின் சொல்லுவா. ரூடியஸ் கிட்ட பாத்தியாங்கவன். ரூடியஸ் என்ன பாத்தியா, இங்க பாரு அவங்களோட ஸ்வாட் ரேங்க் ரொம்ப ஜாஸ்தி, கூடவே உங்க குடும்பத்துல பாடி கார்டா வேற இருக்காங்க, அதால அதிக சம்பளம் கொடுக்கறது வாஸ்தவம் தான்பா. அவ அப்படின்னா நான் வேலைக்கு போனா எவ்வளவு தருவாங்கன்னு கேட்டா, அவன் 1 சில்வர் காயின் தரதே பெருசுதான். நீ எப்பவுமே ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை உன் காசுல எப்படியாவது சேர்த்து வச்சு வாங்கி கொடுக்குங்கிற போல நினைச்சுக்கன்பா. அவ சரிங்க ரூடியஸே இவ என்ன ஹார்ஷா நடந்துக்காம இருக்கா, பரவாயில்ல இந்த விஷயத்த கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி வைக்கலான்ட்டு, வேணும்னா நம்ம திரும்ப போனதுக்கு அப்புறம் லார்ட் பிலிப் கிட்ட உனக்கு அலவன்ஸ் கேட்கலான்பா. அவ நிஜமாவான்ட்டு ரொம்ப வைக்கப்படுவா. இதுக்கப்புறம் ஈவினிங் வீடு திரும்புறப்ப சூரியன் மேகத்தால மூடப்பட்டு அப்படியே நீங்கும் இல்லையா, அந்த ஒரு நொடி ரூடியஸ் அங்க பார்த்துட்டு மேல ஏதோ நகருதுன்ட்டு ஷாக் ஆயிருப்பான். இல்லன்னு இதெல்லாம் பார்த்ததே இல்லையான்கவான். அவன் இது என்ன நார்மலான்னு கேட்பான். அவ அது பறக்கிற கோட்டை பெருகியஸ் த ஆர்மர்டு டிராகன் கிங்கோடதுன்பா. எரிஸ் உனக்கு தெரியாதா, பெருகியஸ் டீமன் கார்டு லே பிளேஸ தோக்கடிச்ச 3 ஹீரோஸ்ல ஒருத்தருன்பா. ரூடியஸ் லே பிளேஸா, அது யாருன்பா. இல்லன் அதுவும் தெரியாதான்பா. எரிஸ் லே பிளேஸ் ரொம்ப மோசமானவன், மொத்த ஹியூமன் ரைஸையும் அழிக்க பார்த்தான்பா. ரூடியஸ்க்கு இது எங்கேயோ கேட்ட போல இருக்கும். எரிஸ் லே பிளேஸை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு இருந்தப்பதான் பெருகியஸும் அவரோட 12 சர்வன்ஸும் போய் அவனை அடிச்சு காலி பண்ணதுன்பா. ரூடியஸ்க்கு இப்பதான் ஞாபகம் வரும், இந்த கதையை ஆல்ரெடி கேட்டிருப்பான், ஆனா இதெல்லாம் ஃபேரி டேல்னு நினைச்சனேன்ட்டு. லேடி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்பா. கிளைன் ஆர்மர்டு டிராகன் கேலண்டர் படி இது வருஷம் 414. அவர் லே பிளேஸை தோக்கடிச்ச காரணமா தான் கேலண்டர்ல அவர் பேர் வச்சாங்கன்பா. எரிஸ் நீ நிறைய தெரிஞ்சுக்கணும் ரூடியஸ்ன்பா. ரூடியஸ்க்கு மனசுக்குள்ள பல கேள்வி இருக்கும். போர் நடந்து 400 வருஷத்துக்கு மேலேயே அது இன்னும் பறந்துட்டு இருக்கு. இந்த லே பிளேஸை தோக்கடிச்ச பெருகியஸ் கை இன்னும் உயிரோட தான் இருப்பானா, ஒரு நாள் அங்க போய் பார்க்கணும்னு நினைப்பான். எரிஸ் இதுக்கப்புறம் கிளாஸ்ல பொலைட்டா நடந்துப்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள அவளுக்கு பிரேக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல, ரிலாக்ஸேஷன் டைம் கொடுத்தது ஒரு நல்ல ஐடியா நினைப்பான். எரிஸ் இந்த இடத்துல வச்சு பிரசன்ட் பண்ணுவா. பார்த்தா அது அந்த மெடிசனா இருக்கும். இவ்வளவு பார்த்ததும் பதறி இருப்பான். இதை எங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பான். அவ இதை நீ தானே அன்னைக்கு பார்த்துட்டு இருந்த, உனக்கு பிடிக்குமோ நினைச்சு வாங்கினன்பா. இல்லைன்னா ஒன்னால தானே அலவன்ஸ் கிடைச்சது லேடிக்கு, அதான் பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்பா. ரூடியஸ் டக்குன்னு அதை எடுத்து ஒளிச்சு வச்சுப்பான் பின்னால. அவ இதுக்கான சேஞ்ச் எல்லாம் நான் கரெக்டா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமான்பா. அவனும் சூப்பருங்கன்பா. எரிஸ் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மருந்து எதுக்காகன்னு கேட்டா, அவன் நம்ம 2 பேரும் சேர்ந்து கணக்கு போடலான்பா. எரிஸ் டாபிக்க மாத்தாம என்னன்னு சொல்லுன்பா. இவ்வளவு பாய் சொல்லிட்டு ஓடலான்னு பார்த்தா எரிஸ் கிலேனை கூப்பிட்டு பிடிக்க சொல்லிருப்பா. நம்ம ஆள் ஆடினதுல அந்த மருந்து விழுந்து உடஞ்சிருக்கும். ஐயோ என் 1 மில்லியன் அப்ரோடிசிய குளிர்ந்துருச்சேன்பா. எரிஸ் அப்படின்னா என்னன்னு கேப்பா. நம்ம ஆளு இப்பவும் தெரிச்சு ஓடலான்னு பார்த்தா ரூடியஸ் மனசுக்குள்ள 2 பேரும் விட்டு கொடுக்குற ஆளு
ஆளுகளா இல்ல, இருந்தாலும் இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது ஒரு பிரயோஜனமா தான் இருக்குன்னு நினைப்பான். பார்த்தா கிளேன் தூக்கி பிடிச்சிருக்க. எரிசா அவனுக்கு பயங்கரமா கிச்சு கிச்சு மூட்டி தான் பதில் கேட்பா. பைபிள்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன்பா. இந்த இடத்துல A Day of in Roaங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.